ஓம் நமோ நாராயணா. ஓம் நமோ நாராயணா. நாளைக்கு 30/12/2025 வைகுண்ட ஏகாதசி. வருடம் ஃபுல்லாக ஏகாதசி விரதம் இருக்க முடியாதவங்க நாளைக்கு மார்கழியில் வரக்கூடிய இந்த வைகுண்ட ஏகாதசி விரதத்தை இருந்தீங்கன்னா அந்த வருடம் முழுதும் இருந்த ஏகாதசி விரத பலனை நமக்கு அடைஞ்சிடலாங்க. நாமெல்லாம் அடைஞ்சிடலாம். நாளைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு பெருமாள் சொர்க்க வாசலை கடக்கும்போது நாமும் அந்த பரமபத வாசலை கடந்தோன்னா நமக்கு சொர்க்கத்தில் கண்டிப்பாக இடம் உண்டுங்கன்னு ஐதீகங்க. அது மட்டும் இல்லைங்க, பெருமாளை ஒரு முளை துளசிலையோ அல்லது ஒரு கை அளவு துளசிலையாவது அவரை போய் வணங்கிட்டு வாங்குங்க. நெய் தீபம் ஏற்றுங்க. விஷ்ணு சகர்ஷநாமம் பாடுங்க. எனக்கு விஷ்ணு சகர்ஷநாமம் பாட தெரியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஹரிநாமங்கள் சொல்லுங்கங்க. இதை விட எளிமையான மந்திரமும் இருக்குது. அந்த மந்திரத்தை நாளைக்கு ஃபுல்லாக நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெருமாளுடைய அருள் முழுவதும் உங்களுக்கு கிடைக்குங்க. அது மட்டும் இல்லை, உங்கள் பிரச்சனை எல்லாம் தீர்ந்து செல்வ செழிப்போட நீங்கள் வாழலாம். அந்த மந்திரம் என்ன அப்படின்னா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா, ஓம் நமோ நாராயணா. இந்த ஒரு சின்ன மந்திரம் தாங்க. இதுவும் சொல்லலாம். இன்னொரு மந்திரங்க, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய நமக, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய நமக. இந்த மந்திரத்தை, இந்த எளிமையான மந்திரத்தை நாம் எப்பவும் சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த பெருமாளோட பார்வை முழுவதும் உங்கள் மேலேயும் உங்கள் குடும்பத்து மேலேயும் தாங்க இருக்கும். நாளைக்கு கண்டிப்பாக அருகில் இருக்கிற பெருமாள் கோயிலுக்கு போய் பரமபத வாசலை நீங்கள் கண்டிப்பாக கடந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் பெருமாளோட நாமத்தை நாளைக்கு சேவிச்சுக்கிட்டே இருங்கங்க. மேலும் நிறையா அன்னதானம் செய்யுங்க. நாளைக்கு முடிஞ்ச அளவுக்கு திட உணவுகள் எடுத்துக்காதீங்க. அடுத்த நாள் வீட்டில் கோயிலுக்கு போயிட்டு வீட்டில் விஷ்ணுக்கு பூஜை பண்ணதுக்கு அப்புறம் திட உணவுகள் எடுத்துக்கங்க. என்னால் விரதமே இருக்க முடியல, ஆனால் எனக்கு இந்த வைகுண்ட ஏகாதசிக்கு நான் விஷ்ணுவை எப்படி கும்பிடுறதுன்னா அவர் நம்மளை உண்ணாமல் இருக்க சொல்லலை. அதனால் நமக்கு முடிஞ்ச, அதாவது நிறைய பேருக்கு சுகர் இருக்கும், பிபி இருக்கும், இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் தனக்கு தேவையான உணவுகளை சாப்பிட்டுட்டு, அதாவது அளவாக சாப்பிட்டுட்டு பெருமாளோட நாமத்தை சேவிச்சுக்கிட்டே இருங்கங்க. மேலும் அவங்கெல்லாம் அவங்கவங்க உடலையும் பார்த்துக்கிட்டு குடும்பத்தையும் பார்த்துட்டு விரதம் இருங்க. ஆனால் கண்டிப்பாக அருகிலுள்ள பெருமாள் கோயிலுக்கு போய் பரமபத வாசலை கடந்துருங்க. ஓம் நமோ நாராயணா, 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 ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய நமக, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய நமக, ஓம் நமோ பகவதே ராமகிருஷ்ணாய நமக.